Praise the Lord. The whole world is celebrating Christmas now. December month vandale நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரது கிறிஸ்மஸ் தான் இல்லையா children? Christmas is the eve where Christ born for the masses of the earth to redeem them from their sins. இந்த உலகத்துல ஒரு ஏழை கூட தன்னோட குழந்தைய ஒரு நல்ல ஹைஜீனிக்கான இடத்துல தான் பிறக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா Jesus was born in the manger so that the shepherds could come and see him. Jesus means he saves his people from their sins. அதை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறோம். If you believe in him and accept him as your savior, he will born in your heart. நீங்க எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் அவர் உங்களை ஏசப்பா உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார். He will make you his child and save you from hellfire. The real meaning of Christmas is Christ should born in your heart, children. அவர் உங்களுடைய இருதய கதவை தட்டிட்டே இருக்கார். Will you open your heart and accept him today? Say, Lord Jesus Christ, come into my heart. 1 Chronicles chapter 16 verse 34. Oh, give thanks unto the Lord, for he is good, for his mercy endureth forever. In the mighty name of our Lord and Savior Jesus Christ, we welcome you all for this online Sunday class program. வல்லமையுள்ள நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். சில்ட்ரன், அவங்க எல்லாரையும் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் வழியாக பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். பிஃபோர் வி ஸ்டார்ட் அவர் ப்ரோக்ராம், வி ஹாவ் அ ப்ரேயர் பை அவர் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து உம்மை வாழ்த்தி போற்றி வணங்குகிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, உம்மை துதிக்கின்றோம். இந்த வருஷத்தின் 2024 வருஷத்திலே கடைசி நாட்களில் எங்களை வைத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்மண் போல் எங்களை காத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை காத்த தேவன் தூங்குறதுமில்லை உறங்குதுமில்லைன்னு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி எங்களையும் அப்பா கண்மண் போல காத்து கொண்டு வருகிற மாபெரு தயவு இறக்கங்களுக்காக உம்மை வாழ்த்தி போற்றி வணங்குறோம் ராஜா. இந்த பரிசுத்தமான நாளிலே எங்கள் சண்டே கிளாஸ் பிள்ளைகளை எல்லாருக்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகளை தடை பண்ணாதேன்னு சொன்ன தேவன் அவர்கள் மேலே கைகள் வைத்து ஆசீர்வதித்தவர். எங்கள் பிள்ளைகளை கூட நீர் கைகள் வைத்து ஆசீர்வதித்தரல வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். பாடல் பாடுகிற பிள்ளைகளை நாம மகிமைக்காக பாடும்போது நீர் அவர்களை ஆசீர்வதித்தரல வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். வசனம் எடுக்கிற சகோதரிக்காக கூட ஜெபிக்கின்றோம். ஏற்ற வார்த்தைகளை எங்களுக்கு என் பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளும் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் அதன்படி நடக்க கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். கெட்ட வசனங்கள் விட்டு விடாதபடிக்கு பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல பலத்தை சுகத்தை தந்தி அவங்க வாழ்க்கையிலே உம்மை நேசித்தவர்களாக உமக்கு கீழ்ப்படி பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். சிறு சாமியல் போல சிறு வயதிலே உம்முடைய மெல்லி சத்தத்தை கேட்கிறவர்களாக நீர் மாற்ற வேண்டுமாறு கூட ஜெபிக்கின்றோம். அப்பா, பர்த்டே பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கின்றோம். அவர்களை கடந்த வருஷம் முழுவதும் காப்பாற்றின தயவுக்காக நன்றி. புது வருஷத்திலே அவர்களை புது நன்மைகளால் நிரப்ப வேண்டுமாறு கூட ஜெபிக்கின்றோம். நீரே இந்த ஆன்லைனில் பொறுப்பேற்று கொண்டு செய்கிற ஒவ்வொருத்தரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று நீரே ஆதி அந்தமாக இருந்து இந்த வழி நடத்த வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே துதி ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே, ஆமேன். Psalm chapter 92 verse 1. It's a good thing to give thanks unto the Lord and to sing praises unto thy name, O Most High. We have our Sunday class children with us. Children, clap your hands and sing joyfully along with them. Glorious night.
Now we are going for memory verse session. உபாகமம் 11:19 நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அப்படின்னு போடப்பட்டிருக்கு. சில்ட்ரன், ஆண்டோடைய வார்த்தைகளை நீங்கள் மனப்பாடம் பண்ணி அதை படிக்கும்போது மட்டும்தான் அதை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதிச்சு வைக்க முடியும். ஸோ சில்ட்ரன், we encourage all of you to memorize God's word and recite it for the glory of God. Praise Lord, I am Santosh. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலங்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 103:1-4 வரை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 103 1-4 வசனங்கள் வரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்றார் என்பதை ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Psalms 103 verse 1 to 4. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless His holy name. Bless the Lord, O my soul, and forget not all His benefits. Who forgive all your iniquities, and who heals all your disease. Who redeems all your life with destruction. Who crowns you with loving kindness and tender mercy. Thank you. It's the time to hear the word of God. Psalm 119 verse 129 says, "The entrance of thy words giveth light, it giveth understanding unto the simple." So children, be attentive and listen to the word of God. Praise the Lord, children. Before we hear God's word, let us look to the Lord in prayer. Gracious Heavenly Father, we thank and praise you for granting us this precious time to come before your presence to listen to your word. Thank you for the love that you have showed on the cross of Calvary to redeem us from the clutches of sin and Satan. Bless all the children, O Father. Help them to listen to your word attentively. Speak to each one of us. I bring myself under the sprinkling of your blood and humbly ask this prayer in the mighty and matchless name of my Lord and Savior, Jesus Christ. Amen. Children, we all know that the world celebrates December 25th as the birthday of Jesus. And so, how do they celebrate it? They decorate their homes with colorful lights. This is a custom of the past being followed till now. Thane? Ana, Christmas unmeyana meaning enna? It is Christ being born in our hearts and homes. You know the story of wise men, இல்லைங்களா? The wise men came from his east. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? எங்கே பாப்பு பிறந்திருக்கு அனி பார்த்துட்டே வந்தாங்க. எது அவருக்கு கைட் பண்ணிச்சு? The star led them to the newborn baby Jesus. Children, now look at this verse in Matthew 2:10. It says, "When they saw the star, they rejoiced with exceeding great joy." Now, who saw the star, children? Yes, the wise men saw the star. Just like these wise men, God wants to make us wise too. எதுக்கேன்னா God has kept rewards for those who are wise in this world. அது எங்கே இருக்குன்னா Daniel 12:3 இருக்கு. என்ன இருக்குன்னா, "And they that be wise shall shine as the brightness of the firmament, and they that turn many to righteousness as the stars forever and ever." So, shining like stars. இல்லைங்களா? A reward is shining like stars in heaven. ஆனாலே ஹெவனில் ஷைன் ஆகணுன்னா 2 கண்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஏதி வைஸாக இருக்கணும். செகண்ட் ஒன் வந்து வி ஷுட் ஷைன் ஆன் எர்த். இது ரெண்டும் இது எட்டர்னல்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் தே வில் என்ன இருக்குது? ஆஸ் த ஸ்டார்ஸ் ஃபார் எவர் அண்ட் எவர் அன்னு இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் இட்டர்னல். சில்ட்ரன், இப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். தட் இஸ் பீயிங் வைஸ். ஸோ அக்கார்டிங் டு 2 Timothy 3:15. children, ನೀವು ಬೈಬಲ್ಲೇ ಓಪನ್ பண்ணுங்க. 2 Timothy 3:15. What does it say? "And that from a child thou hast known the holy scriptures, which are able to make thee wise unto salvation through faith which is in Christ Jesus." So நம்ம இந்த வசன பிரಕಾರ who is wise, children? Those who know the holy scriptures. That is, when we are reading the holy scripture daily, what does it give us? It will give us salvation. எப்படின்னா, நான் வசனம் படிக்கும்போது
நம்ம லைஃப்பில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுது, த லைட் ஆஃப் ஹிஸ் வேர்ட் அவர் மிஸ்டேக்ஸ் கேன் பி செட் அட் ரைட் இல்லைங்களா. வசனம் இப்படி சொல்லுதே, நான் இப்படி கரெக்ட் பண்ணிக்கணுன்ட்டு ஆண்டோர் வந்து நம்ம கூட பேசுவாங்க. நம்ம கில்ட் எல்லாம் எடுத்து போயிடுவாங்க. அப்புறம் வந்து நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து கன்ஃபெஸ் பண்ணுற மாதிரி ஆண்டவர் வந்து நமக்குள்ளே பேசுவாங்க. அஷ்டு மாத்திரம் இல்லை, ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, நமக்குள்ளே ஃபெய்த்து போடுவாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் நான் நம்புகிற மாதிரி ஃபெய்த்து நமக்கே கொடுப்பாங்க. ஆமாம், ஜீசஸ் இஸ் காட், அவங்க என்ன நேசித்த தேவன், அவங்க என்ன பாவத்துக்காக சிலுவையிலோ மரணித்தாங்க அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணோம், நமக்குள்ளே ஆண்டவர் வந்து ஃபெய்த் போடுவாங்க. த்ரூ ஃபெய்த் வசனம் கேட்கும்போது படிக்கும்போது அந்த ஃபெய்த் வந்து நமக்குள்ளே வருது. அது வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் அது நமக்கு கஷ்டமாக தெரியுது. ஆனால் when you are reading the scripture will speak to you. ஓகேயா, இதை நமக்கு சொல்லி நம்மளை வைஸாக்குறதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கே வந்தாங்க. ஓகேயா, ஸோ இந்த வசன பிரகாரம் என்ன, கிரைஸ்ட் கேம் டு திஸ் வேர்ல்ட் to give us salvation. ஸோ இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை if you accept Jesus Christ as your personal savior by confessing all your sins, you will become holy and you will be called as wise. ஓகேயா, ஸோ இந்த உலகம் வந்து இட் இஸ் ஃபில்டு வித் டார்க்னஸ். சரிண்ணா, இந்த உலகத்தில் வந்து எதுக்கே கிரைஸ்ட் வாஸ் born, because he has got another name, that is he is the bright and morning star. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஃபுல் டார்க் ஃபில்டு வேர்ல்டில் ஏசப்பா வந்து பிரைட் லைட்டாக ஷைன் ஆனாங்க இல்லைங்களா. ஸோ நீங்கள் ரெவலேஷன் திருப்பங்க பைபிளிலோ ரெவலேஷன் 22:16 படிங்க. என்ன இருக்குது இதில், லாஸ்ட் போர்ஷனில் I am the root and the offspring of David and the bright and morning star. ஸோ இந்த bright and morning star என்ன பண்ணாங்கன்னா, he came into our lives. நீங்கள் வந்து லூக் chapter 2 verse 32 நீங்கள் படிங்க. என்ன இருக்குது அதில், a light to lighten the Gentiles. ஸோ அப்படின்னா நாங்கள்லாம் வந்து ஏசப்பாவை அறியாதவங்களாக இருந்தோம். ஓகேயா, we were Gentiles, we never know what is பைபிள், ஹோலி ஸ்கிரிப்சர் என்னன்னு தெரியல, அது படிக்கிறதுன்னு என்ன தெரியல, எப்படி நான் ஹோலி ஆகணும், நத்திங் வி நியூ. ஓகேயா, ஸோ நமக்குள்ளே இந்த லைட் ஷைன் ஆகிறதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்ணாங்க, டு கிவ் லைட் டு த ஜென்டைல்ஸ் ஹி கேம் டு திஸ் வேர்ல்ட், ஹி வாஸ் பார்ன் into this world. ஓகேயா, ஸோ இந்த லைட் வந்து எட்டர்னலாக இருக்கும். இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீಗೆ லைட் பண்ணுவாங்க, கரண்ட் இருக்கிற வரைக்கும் ஓகேனே, இல்லைன்னா கஷ்டம் இல்லைங்களா. இந்த மாதிரியெல்லாம் ஆச்சாரம் இருக்குது, லைட்டு ஸ்டார்னை வந்து லைட் பண்ணுற விதானம். ஆனால் யார் ஏசப்பாவை ஹார்ட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணியிருக்காங்களோ, தோஸ் ஹூ ஆர் சேவ்ட், தே வில் பி ஷைனிங் இட்டர்னலி ஃபார் எவர் அண்ட் எவர் இன் ஹெவன். எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் இல்லைங்களா இது. இதுக்காக நாவும் எந்த கஷ்டம் எந்த பிரயாசமும் படாது அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஆஸ்க் forgiveness for all the sins that you have done. You can ask only when you read the scripture and set it right. சும்மா அந்த பశ్చాత్తాపం வராது. ஓகே, அந்த மனம் திரும்பணும் అనేది வராது. வசனம் படிக்க நமக்கு வந்து ஆண்டவர் நம்மை கரெக்ட் பண்ணிகிட்டே போவாங்க. அப்போது ஒரு வசனமும் வந்து நம்ம பிலீவ் பண்ணுற மாதிரி God will put the precious faith into our lives. அப்போது நாங்கள் வந்து we will confess our sins and invite Jesus into our heart, and we will also become a eternal light that will shine forever and ever. இவங்களுக்கே அது என்ன பேர் கொடுத்துருக்காங்க, they are called as wise. So they will be shining in heaven forever and ever. Even after Jesus comes and when he takes us to heaven also, we will be shining forever and ever.
So, do you also want to shine in heaven and be called as wise children? Yes, that in the glorious day when you are called as wise in front of whole world, you know what a joy it will be. Do you want to miss that joy, children? No, Jesus didn't come into the world to make us sad by missing all this joy. Okay, so God wants to give us the joy in heaven. Analda Jesus has come into this world. He loves you, children. He wants you to be like him, and he wants to be born in your heart and shine. Okay, so இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, ஏசப்பா, I want to give my cute little heart to you. I want your light to shine in my heart. Please shine in me. அப்படின்ட்டு நீங்கள் நீல் டவுன் பண்ணி ஜீசஸ் கிரைஸ்ட்னை இன்வைட் பண்ணுங்கள். தென் டுடே ஓன்லி, நவ் ஓன்லி யூ வில் பி கால்ட் அஸ் வைஸ் சில்ட்ரன். ஓகேயா? ஸோ இந்த வசனை கேட்டு ஆண்டவருக்கு பயப்பட்டு ನಿಮ್ಮ ಹಾರ್ಟ್ನ ನೀವು ಆಂಡವ್ರಿಗೆ ಕೊಡ್ತೀங்கன்னா ಅಗೇನ್ ಯು ಆರ್ ಕಾಲ್ಡ್ ಆಸ್ ವೈಸ್. ಈವನ್ ಇನ್ ಬೈಬಲ್ ಇಟ್ ಸೇಸ್ those who fear the Lord, they are the wise children. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷைன் ஆன் எர்த். ஓகேயா? ஸோ நான் என்ன சொன்னேன், யார் யார் ஏசப்பாவை ஹார்ட்டில் இன்வைட் பண்ணியிருக்காங்களோ தே ஆர் கால்ட் அஸ் வைஸ், and also only the wise can only shine on earth. Shining on earth என்ன அர்த்தம் அப்படின்னா, it is like we can shine by our good works. ஓகேயா? and good testimony. ஸோ அது எப்படி சாத்தியம்? இப்போ பாருங்கள், மேத்யூ 5 இருக்குது. பைபிள் ஓப்பன் பண்ணி மேத்யூ 5:14 and 16 நான் பார்க்கலாம். ஸோ 14 என்ன இருக்குது? ஈ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ வேர்ல்டில் வந்து ஏசப்பா வந்து நம்ம மாதிரி ஹியூமன் ஃபார்ம்லே இப்போது ನಿಮ್ಮ மாதிரி ஸ்கூல்லோ கானி எங்கேயாரும் இருக்க முடியல இல்லைங்களா? ஸோ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. இப்போ வேர்ல்டில் நீங்கள் ஷைனிங்காக இருக்கீங்க. எப்படி ನೀವು ಇನ್ನೂ ಶೈನ್ ಆಗ முடியுமோ? let your light so shine before men that they may see your good works and glorify your Father which is in heaven. ஸோ நம்ம குட் ஒர்க்ஸ் மூலமாக அது அப்புறம் குட் டெஸ்டிமனி முகாந்திரம் நாங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? ஷைன் ஆக முடியும். ஸோ இப்போது குட் ஒர்க்ஸ் அண்ட் குட் டெஸ்டிமனின்னா என்ன? இವಾಗ இதுக்கு ஒரு வேர்ஸ் இருக்குது பாருங்கள். 1 Peter 2:12 இருக்குது. ஹேவிங் யோர் கான்வர்சேஷன் ஹானஸ்ட் அமாங் த ஜென்டைல்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்தோ வைஸாக ஏசு சுவாமி நமக்குள்ளே இல்லாத டைமில் நம்ம பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லை, இந்த வேர்ல்ட்லி பீப்புள் மாதிரியே. இட் வாஸ் ரிசம்பிளிங் த பீப்புள் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஸோ நவ் ஆஸ் பார்ன் அகெயின் சில்ட்ரன், யார் யார் வைஸாக ஆல்ரெடி ஏசப்பாவை அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுக்கு வந்து குட் ஒர்க்ஸ் இல்லையோ அவங்களுக்கு கூட இது ஒரு எச்சரிக்கை. என்ன? நான் வந்து வி ஷுட் ஸ்டார்ட் டூயிங் குட் ஒர்க்ஸ். ஏசப்பா இந்த வேர்ல்டில் இருக்கும்போது he was doing good even to his enemies. ஓகேயா? ஸோ எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சாங்க ஏசப்பா. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ನಾವು கூட என்ன பண்ணோம், வி ஷுட் டூ குட். இல்லாதவங்களுக்கே வி ஷுட் கிவ். சும்மா இந்த கிறிஸ்மஸ் டைமில் இல்லை வேறு ஃபெஸ்டிவல் டைம்ஸில் என்ன பண்ணுவாங்க, தே வில் டூ மெனி குட் ஒர்க்ஸ் இல்லைங்களா? ஷேரிங் பண்ணுவாங்க, புவர்னை விசிட் பண்ணுவாங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் ஓகே. பட் ஏசப்பா வந்து is not in their heart, so they are not saved. So without salvation, if you do all these things also, it is waste. So with the salvation, நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது you will shine. Okay, that's the difference. So to shine, what we should do, we should do good works. என்ன பண்ணுன்றது மேத்யூவில் இருக்குது. நம்ம சண்டே கிளாஸில் அப்பப்போ சொல்லுவாங்க, we should help the needy. Then பெரியவங்க வந்து elderly people, when they ask for help, you should never deny. You should go and help them. அப்புறம் வீட்டில் அப்பா அம்மா ஹெல்ப் கேட்கும்போது you should never murmur and do. with a loving heart, ஹாப்பியாக வந்து நீங்கள் you should help them இல்லைங்களா? அப்புறம் எல்லாத்துக்கிட்ட ஜாஸ்தி ஹெல்ப் தானே என்ன,
ப்ரேயிங் ஃபார் எவ்ரிபடி இல்லைங்களா. டெய்லி அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி வந்து யூ ஷுட் கீப் சேஞ்சிங் யுவர் ப்ரேயர் பாயிண்ட்ஸ். வந்து எல்லாருன்னா இன்க்ளூட் பண்ணணும். 1 வீக்குக்குள்ளாரே எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி யூ ஷுட் ப்ரே. ப்ரேயிங் இஸ் அ கிரேட் ஹெல்ப் இல்லைங்களா. யூ வில் பி சேவிங் தெம் ஃப்ரம் இட்டர்னல் ஹெல் ஃபயர். யூ வில் பி சேவிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யூ வில் பி சேவிங் யுவர் ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் யூ வில் பி சேவிங் யுவர் டீச்சர்ஸ், யார் யார் சர்ச்லே, அப்புறம் நம்ம எனிமீஸ் கூட யார் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபார் தெம் ஆல்சோ இஃப் யூ ப்ரே யூ வில் பி சேவிங் தெம் ஃப்ரம் இட்டர்னல் ஹெல் ஃபயர். That is a great good work இல்லைங்களா. So as God's children we should start doing all these good works, and also you should learn to share your things. You should never be selfish. First நீங்கள் என்ன பண்ணணும், give. என் வசனம் என்ன சொல்லுது, give and it will come back to you. So we should learn giving. நமக்காக கிறிஸ்டியன் மிஷினரிஸோ இல்லை நமக்கு வசனம் சொன்னவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, they first gave, they gave their lives also for the gospel sake இல்லைங்களா. நான் விக்கிரக ஆராதனை பண்ணுற ஒரு கண்ட்ரி இல்லையா. ஸோ they gave their lives, they sacrificed their family, everything, and they came here to preach the gospel, to show God's love to us. So showing God's love also is a good work. So we should learn to do that. Then good testimony என்ன, நம்ம காண்டக்ட் வந்து ஜென்டைல்ஸ் முன்னாடி, ஜென்டைல்ஸ் ಅಂದರೆ ஏசப்பாவை தெரியாதவங்க, அவர் முன்னாடி how our conversation should be children, it should be very much honest. ನಾವು என்ன சொல்கிறோமோ அதை பிரகாரம் ನಾವು நடந்து காட்டணும் அவருக்கு. ஓகேயா. ஸோ இவருன்னா இப்படிதான்ப்பா, அவருன்னா ரொம்ப ஜாஸ்தி ஐயோ பாப்பான்னு சொல்கிறாங்கப்பா, இவருன்னா எந்த கஷ்ட டைம்லோ இஃப் வி கோ டு தெம் ஆல்சோ தேல் ஹெல்ப் அப்படின்ட்டு நமக்கானி இந்த வேர்ல்டில் அந்த பேர் வர மாதிரி வி ஷுட் பிஹேவ். ஓகேயா. ஸோ they are always God's children. They will do what God tells only they will do. They will never do on their own. So அது great testimony இல்லைங்களா. நம்ம பக்சிங் பிரதர் ஃபெலோஷிப்பில் இருக்கிறது அதுதான், doing the will of God. So they will do the will of God. அவங்க என்ன பண்ணாலும் ப்ரேயர் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ கிளாஸில் நீங்கள் எல்லாம் உட்காந்து when you are eating, if you pray, that is also, see, she's a prayerful girl. In their church, in their house, they will teach them to pray and eat. சின்ன விஷயம்லோ கூட you should set good testimony. When your teacher is scolding you, you should never murmur, or you should never laugh at your friends who are weak. இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், நம்ம காண்டக்ட், நிம் பிஹேவியர் வந்து ஹீடன்ஸ், ஏசப்பாவை அறியாதவங்க they'll be watching at you. நீங்கள் வந்து ஏசப்பா பற்றி சொல்கிறதோ இல்லை கிறிஸ்மஸ்க்கே போய் கேக்கோ அது இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ನಿಮ್ಮ காண்டாக்ட் வந்து சரியாகவே இல்லைன்னா how will they glorify God in heaven? How will they praise Jesus? சொல்லுங்கள். நாளைக்கு நீங்கள் போய் ஏசப்பா பற்றி அவருக்கு சொன்னீங்கன்னா எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணுவீங்க? அதான் முடியலல்ல, அது தப்பு. அதனால் அவர் காண்டக்ட் ஷுட் பி வெரி மச் ஃபேர் பிஃபோர் த ஜென்டைல்ஸ். இன் வாட் எவர் வி டூ வி ஷுட் ப்ரொஜெக்ட் கிரைஸ்ட் அலோன். கிரைஸ்ட் அவர் ஆண்டவர் இதுதான் அவருக்கே சொல்லி கொடுத்துருக்காங்க, அவர் தேவன் தான் அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கன்ட்டு அந்த டெஸ்டிமனி வரணும். நெக்ஸ்ட்டு எப்படின்னா, பை டர்னிங் மெனி டு கிரைஸ்ட் we can shine on this earth as well as in heaven. ஸோ என்னென்ன பார்த்தோம், குட் ஒர்க்ஸ் பார்த்தோம், குட் டெஸ்டிமனி பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் இஸ் டர்னிங் மெனி டு கிரைஸ்ட். இப்போ இந்த குட் ஒர்க்ஸு குட் டெஸ்டிமனி இருக்கிற டைமில் நீங்கள் வந்து தேர்ஸ் நோ நீட் ஃபார் யூ டு டேக் த ட்ராக்ஸ் அண்ட் கோ அண்ட் ப்ரீச் அண்ட் டெல் எவ்ரி ஒன் அபவுட் கிரைஸ்ட் ஆர் டூ சம்திங் லைக் தட். யுவர் லைஃப் ஓன்லி வில் லீட் மெனி டு கிரைஸ்ட். நீங்கள் கூட நம்ம ஹெப்ரோனில் இருந்த டாக்டர் சித்ரா அவங்க சாட்சி கூட கேட்டிருப்பீங்க. ஸோ that has inspired me also. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் லைஃப்பில் டாக்டர் ரூத் அவங்க கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவர் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு, ஹவு ஹர் கான்வர்சேஷன் வாஸ் சேஞ்ச்ட்,
ஹவு ஷி பிஹேவ்ட் இதெல்லாம் பார்த்து டாக்டர் சித்ரா வந்து ஷி வாஸ் அட்ராக்டட். தோ ஷி வாஸ் அ பிராமின் lady, she was attracted by her behavior and she wanted to know more about Christ. So as days went by, she accepted Lord Jesus as her personal savior. She left everything and she came to Hebron and she served the Lord till her death. பக்சிங் அங்கிள் இருக்கும்போது அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது, மெடிசன் எல்லாத்துக்கும் டாக்டர் ரூத் அண்ட் டாக்டர் சித்ரா தேவ் ஸோ மச் ஹெல்ப்ஃபுல். காட் யூஸ்ட் தேம். பார்த்தீங்களா, ஒருத்தர் லைஃப்லேருந்தா இன்னொருத்தர் செய்வானாங்க. இப்போ இவங்க போய் எத்தனை பேருக்கு ஏசப்பா பற்றி சொல்லும்போது they will turn to Christ. ஸோ அப்போது பரலோகம்லோ அவங்க கிரீட்டம்லோ எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கோ லெக்க பண்ணுங்க. They will shine very brightly. Jesus will be very happy. Just like the wise men who saw the star, they were very happy. அதோட ஜாஸ்தியாக ஜீசஸ் அலாங் வித் ஹிஸ் ஏஞ்சல்ஸ் வில் பி வெரி ஹாப்பி டு ரிசீவ் அஸ் இன் ஹெவன். ஸோ எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் இன்டர்லிங்க்ட். இப்போது வந்து நீங்கள் வசனம் படிக்கிறது, பீயிங் வைஸ், பீயிங் சேவ்ட் அண்ட் லிவிங் இன் த ஃபியர் ஆஃப் காட் அண்ட் அகெயின் ஷைனிங் ஆன் earth by your good works and good testimony and also turning many to Christ. இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்? It has got great reward, just like we learned இல்லைங்களா? This is very very eternal. இது ஏனும் கொஞ்சம் கலை இருந்து அது அப்புறம் போயிடும், அது மாதிரி இல்லைம்மா. இது வந்து இட்டர்னலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் இட்டர்னலாக ஷைன் பண்ணணுன்னாதே ஆண்டவருடைய ஆசை. ஓகே, தட் இஸ் வாட் காட்ஸ் டிசைர் இஸ். தட்ஸ் வை டேனியல் புக்கில் எப்பயோ ஆண்டவர் எழுதி போட்டிருக்காங்க. டேனியல் 12th chapterలో ஃபஸ்ட்டே நியூ டெஸ்டமெண்ட் வர முன்னாடியே பிரவச்சன மாதிரி எப்பயோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஷைன் ஆகணும்னு ನಿಮಗೆ ಆಸೆಯಾ? ಯಾರು ಇನ್ನೂ ಸೇವ್ ಆಗಿಲ್லையோ இன்றைக்கி அக்செப்ட் பண்ணுங்கள். ஏசு பிரபு ನಿಮ್ಮ ஹார்ட்டில் அக்செப்ட் பண்ணுங்கள். இன்வைட் ஜீசஸ் இன் டு யோர் ஹார்ட். ஆல்ரெடி சேவ்ட் பீப்புள், மேக் அப் யோர் மைண்ட் to do good work on this earth, to set up good testimony, to glorify God and to turn many to Christ, so that you'll shine as bright star in heaven along with our bright and morning star, the Lord Jesus Christ. When he comes, we can be joyful in heaven forever and ever. Okay children, so இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. May God bless you children. Praise the Lord. Week after week, we are hearing the testimony of Jehovah Shammah and Brother Buxing. We believe it's very useful and edifying for you, all of you children. So, listen for this program now. Praise the Lord, dear children. We bring greetings to all of you in the precious name of the Lord and Savior Jesus Christ. நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். And we hope that you are watching this online Sunday school program every week. Children, before we go for the class, Anna would like to read a word from the Bible. It's taken from the book of Psalm 78:6. It says, that the generation to come might know them, even the children which should be born, who should arise and declare them to their children. தமிழ்ல படிக்கிற சங்கீதம் 78:6. இனி பிறக்கும் பிள்ளைகளாக பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழுப்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு. 5వ వచనంలో ఉంది, రాగల తరంలో పుట్టబో పిల్లలు దాన్ని ఎరుగునట్లును వారు లేచి తమ పిల్లలకు దానిని వివరించినట్లును వీరును దేవుని యందు నిరీక్షణ గల వారి దేవుని క్రియలను మరొకయుండి. children, நம்ம இந்த கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்பதாக அண்ணா ஒரு வசனம் வாசிக்கிறேன் வேத புத்தகத்திலிருந்து. The book of Hebrews, எபிரேயர் 10 verse 24 and 25. வசனம் 24-25. And let us consider one another to provoke unto love and to good works, not forsaking the assembling of ourselves together. Children, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆண்டவருடைய மேலான கிருபையினாலே the burden season to the weary என்ற the daily readings bookல இருந்து நம்ம spiritual lessons கத்துக்கிட்டு வரோம். In case if you've joined us for the very first time, we lovingly invite you in the name of the Lord and Savior Jesus Christ. நீங்க வாரம் தொடர்ந்து இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை பார்க்கும்படியாக
நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு மிகவும் மிகவும் உபயோகமான ஒரு கிளாஸ். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எகிப்துல இருந்து எங்க வராங்க, ரெட் சியை கிராஸ் பண்ணி வனாந்திரத்துக்கு வராங்க. வனாந்திரத்துல என்ன பண்றாங்க, ரிவர் ஜார்டனை கிராஸ் பண்றாங்க, யோர்தான் நதியை கிராஸ் பண்றாங்க. பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன நடக்குது, யோர்தான் நதி அங்க இருக்கு, லிவைட்ஸ் உள்ள போறாங்க, தண்ணி எல்லாம் பிரியுறது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த கற்களை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, போறாங்க. இப்போ ஜெரிகோக்கு பக்கத்துல வந்திருக்காங்க. கரெக்டா, ஜெரிகோ வந்து ஒரு ஹை வால்டு சிட்டி. பாருங்க நெக்ஸ்ட் பிக்சர்ல, ரவுண்ட் த வால்ஸ் ஆஃப் ஜெரிகோ நம்ம பாட்டு போடுவோம் இல்லையா சண்டே ஸ்கூல்ல, அந்த வால்ஸ் என்ன இருக்கு, ஜெரிகோ அங்க இருக்கு. இப்போ இப்போ என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, அவர்கள் அவரை ஃபாலோ செய்ய வேண்டும். ஓகே, நம்பர் 1, அவர்கள் ஆண்டவரை ஃபாலோ செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் தாமே அவர்களுக்கு முன்பாக சென்றார். Because the Lord went before them, the children of Israelites had to follow him and do whatever he commanded. அவர் என்ன சொன்னாலும் என்ன பண்ணோம், அமைதியா கேட்கும் பொழுது அந்த எனிமி என்ன நடக்குது, டிஃபீட் ஆகுது. ஓகே, ரொம்ப கிளியரா ஆண்டவர் என்ன சொல்றாரு இஸ்ரேலைட்ஸ் கிட்ட, இந்த வழிக்கு இதுக்கு முன்பதாக நீங்க என்ன பண்ணல, இந்த வழியெல்லாம் நீங்க பார்த்ததே கிடையாது. கரெக்டா, இஸ்ரேல் ஜனங்க எங்க இருந்தாங்க, எகிப்துல அடிமைகளா கல்லை உடைத்து கொண்டு பிரமிட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு ஃபேரோ கீழே இருந்தாங்க, செங்கல்லாம் பண்ணிட்டு. இவங்களுக்கு வந்து இந்த வெளி உலகமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, உங்களை வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு 20 இயர்ஸ் வச்சிடறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, 20 இயர்ஸ் இருந்த ஹவுஸ். சடன்லி இஃப் ஐ டெல் வேர் இஸ் அண்ணா நகர், வேர் இஸ் புரசிவாக்கம், உங்களுக்கு தெரியுமா, தெரியாது இல்லை, பிகாஸ் யூ ஹவ் நாட் கான் அவுட். ஸோ சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருந்தது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, பிகாஸ் அவங்க அடிமைகளா இருந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்வதை அவர்கள் கேட்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு, சொல்லும் பொழுது என்ன நடக்கும், அவருக்கு மட்டும்தான் அது தெரியும் எங்க இருக்கு என்ன இருக்குன்னு. ஏன்னா இஸ்ரேலைட்ஸ் தெரியாது, அவங்க ஜஸ்ட் தே ஹேட் டு சிம்பிளி ஃபாலோ ஹிம். அப்படி பண்ணும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த பிளான்ஸை ரிவீல் பண்றாரு. பாருங்க, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கொண்டு வரும்பொழுது ஹை வால்டு ஜெரிகோ இருக்கும், நான் அதை உடைச்சிருவேன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, வனாந்திரத்துல சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நோ, ஹீ டோல்ட் தம் ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரு படியாக அவர் என்ன பண்றாரு, சொல்லிக்கிட்டே வருவார். ஓகே, ஸோ நம்முடைய வாழ்க்கையில கூட the Lord will guide us step by step. இப்போ நீங்கள் 3rd ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்டோ இல்லை 10th ஸ்டாண்டர்டோ இல்லை 11th இல்லை காலேஜோ படிச்சுட்டு இருக்கலாம். ஓகே, காட் வில் கைட் யூ, ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுவார். நீங்கள் ரொம்ப என்ன பண்ண வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எஸ்பெஷலி பேரண்ட்ஸ், I know that we are in a competitive world, no? Every parent wants their child to become a doctor or an engineer and travel to America. Okay, I am not saying it is wrong. நான் அதை தவறு என்று சொல்லவில்லை. But don't stress your children too much. உங்களோட குழந்தைகளை அதிகமாக நீங்கள் அந்த மன அழுத்தத்திற்குள்ளாக ஆளாக்காதீர்கள். ஓகே, பட் மேக் them ஸ்டடி. அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் புக்கை அவங்க படித்தா போதும். நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் புக்கை 4th ஸ்டாண்டர்ட் புக்கை வாங்கி இதை படிங்க அதை படிங்க, அந்த ஸ்கில்லை கற்றுக்கோ இதை கற்றுக்கோ. Let us not stress because our guide is our Lord. ஆண்டவர் தாமே நமக்கு முன்பாக செல்கிறார். அவரை பார்த்து நாம் செல்லும் பொழுது he will make a way in the wilderness. அவர் தாமே வனாந்திரத்தில் ஒரு வழியை உண்டாக்குவார், அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவார் என்ற வசனங்களை படிக்கிறோம். அதை நாம் நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்த வேண்டும். ரைட், we'll have to believe his promises and then do it and practice it in our day-to-day life. Now coming back here, okay, the children had to simply obey him. The Lord was to guide them step by step. இன்னொன்னு இருக்கு பாருங்க, இவர்கள் நடப்பதற்கு முன்பாக ஆர்க் ஆஃப் த கவனன்ட் உடன்படிக்கை பெட்டி போக வேண்டும். ஓகே, வாட் இஸ் த மீனிங், அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து அது எந்த திசையிலே போகிறதோ அந்த திசையில தான் இஸ்ரேல் ஜனங்கள் செல்ல வேண்டும். In our lives, the ark of the covenant denotes the Lord Jesus Christ. உடன்படிக்கை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நாம் அவரை பார்த்து செல்லும் பொழுது லுக்கிங் அன்டு ஜீசஸ், தி ஆத்தர் அண்ட் த ஃபினிஷர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தை தொடக்குகிறவும்
தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. ஒரு வசனம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதுதான் இங்க நம்ம சொல்றோம். ஸோ அதை நம்ம பார்க்கும் பொழுது, அவரை பார்த்து நாம் செல்லும் பொழுது நாம் வேறு வழிக்கு என்ன பண்ண விடாது, செல்லவே முடியாது. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா ரிவர் ஜார்டன் ஆக்சுவலா தாண்டுவதற்கு முன்பதாக sanctify yourselves என்று சொல்றார். ஓகே, sanctification அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய வெல்த், நம்மளுடைய நாலேஜ் இதெல்லாம் கிடையாது. ஹியூமன் அட்வான்டேஜஸ். நீங்க ஒரு நல்ல பப்ளிக் ஸ்பீக்கிங் இருக்கலாம். ஓகே, நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் இருக்கிறதுனால நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். Maybe you can sing well, maybe you can play well guitars or keyboards or anything. Those are human advantages. We think we can do well. Okay, but in reality what we need to do, we need to surrender and give full charge of our lives to the Lord. நம்முடைய வாழ்க்கையில முழு பாகத்தையுமே ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது அவரே என்ன பண்ணுவார், நம்முடைய சார்பாக அவர் சண்டையிடுவார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்ன பண்ணுவார், நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவார். He will make us more than conquerors. ஓகே, இன்னொன்னு நீங்க பாருங்க, அந்த உடன்படிக்கை பற்றி அந்த பிரீஸ்ட் தான், ஆசாரியர்கள் தான் எடுத்துட்டு போகணும். மற்றவர்களை என்ன பண்ணும், அவங்கள ஃபாலோ பண்ணும். ஓகே, என்ன அர்த்தம், நாம் கூட அந்த சபையாரோடு நாம் ஐக்கியத்தோடு இருக்க மாட்டோம். ஓகே, சில பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. லார்ட்ஸ் டேபிள் முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அப்படி நம்ம இருக்கவே கூடாது. மேபி யுவர் பேரண்ட்ஸ் வில் சே, ரொம்ப நேரம் இருக்குப்பா, நமக்கு டயர்டா இருக்கு. யூ ஷுட் சே, ஒன் டே ஸ்கூல்ல நீங்க ஃபுல்லா உட்காருறீங்கல்ல. Dear parents who are watching this, one day fully you are sitting in the office. Dear students, one day fully you are sitting in the classrooms, also special class and guitar class, karate class, boxing class, so many classes, no, dance class, so many classes. You don't get tired. இல்ல, நமக்கு டயர்டே வராது. ஆண்டவர் வீட்டுக்கு வரும்பொழுது what happens, we want to leave early. But if we do not stay in the house of the Lord, we will not get full blessings. And also we will not grow spiritually. நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாது. ஓகே, நம் விசுவாசிகளோடு ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுதுதான் அது நமக்கு சாத்தியமாகும். ஸோ சில்ட்ரன், நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ Acts 2:42 என்ன சொல்லுது? They continued steadfastly in what? Apostles' doctrine, fellowship, breaking of bread and prayers. நம்முடைய சபை இந்த வசனத்திலே ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதனால குழந்தைகளே, இது நீங்க மறக்க வேண்டாம். ஸோ எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆர்க்கை பார்த்து கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப் போனாங்களோ, ஆண்டவரை பார்த்து கொண்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்க வாழ்க்கையில் நடத்தும் பொழுது அவர் தாமே உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு தேவைகளை சந்தித்து அவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை கொடுக்கும் வரை அவர் ஓய மாட்டார். ஓகே, ஸோ சில்ட்ரன், let us not forget this important lesson. Before we complete the class, Anna would like to read a word from the Bible. It's taken from the book of Jeremiah chapter 6 verse 16. It says, Thus saith the Lord, stand ye in the ways and see, and ask for the old paths, where is the good way, and walk therein, and you shall find rest for your souls. Jeremiah 6:16, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். తెలుగులో యెహోవా ఇలాగ సెలవిచ్చుచున్నాడు, మార్గంలో నిలిచి చూడుడి, పురాతన మార్గంలో గూర్చి విచారించుడి, మేలు కలుగు మార్గమేదో అని అడిగి అందులోను నడుచుకొనుడి, అప్పుడు మీకు నెమ్మది కలుగును. ఆమేన్. And children, we thank you for joining this online Sunday school session. May God bless you and your families, and may the Lord's name alone shall be exalted. குழந்தைகளே, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். We will see the memory verse for the next week. Memory verse for next week. Beginners and Tiny Tots. Psalm 103 verses 3 and 4. சங்கீதம் 103 அதிகாரம் 3-4 வசனங்கள். KG and Primary. Psalms 103 verses 4-6. சங்கீதம் 103 அதிகாரம் 4 வசனம் முதல் 6 வசனம் வரை. Juniors, Inters and Seniors. Psalm 103 verses 5-8. சங்கீதம் 103 அதிகாரம் 5 வசனம் முதல் 8 வசனம் வரை.
Please do send in your memory verse entries and also any prayer requests to the numbers displayed on the screen 94444 41048 and 98408 11897. Children, by heart the memory verse and send your entries to the number which is displayed on the screen. If you have any prayer requests or any Thanksgiving requests or any special day to be remembered, or if you want to share your testimony, உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய சாட்சியை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுடைய வீடியோவை இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். We thank and praise God for all the children who are regularly participating in this program and all who watch this program, and we encourage all the children to participate in this program by singing and memorizing God's word. And God willing, we'll meet next Sunday. Praise the Lord. We came to the last session of our program. We are going to pray for the children who are celebrating their birthdays. We wish you all a very happy birthday, dear children. Now we are going to pray for the children. Prayer request followed by birthday song and benediction. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, மகிமையில் மாறாத தேவனே, சிறு பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களை மட்டும் ஆசீர்வதித்து கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக, எங்களோடு இருக்கிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். 16ஆம் தேதி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பிறந்த நாளை ஆண்டவரே புதிய வருஷத்தில் பிரவேசிக்க நீர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, மெர்லின் ஜேம்ஸ்க்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எபிரேயர் 6:14 நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, மெர்லின் ஜேம்ஸை நீர் ஆசீர்வதித்து இந்த வாக்குத்தத்தத்தை ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையினாலே நீர் முடிசூட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே வண்ணமாக ஆண்டவரே, 16ஆம் தேதி பிறந்த நாளை காண்ட சகோதரன் ஜான் ஜேவியருக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். அப்போஸ்தலர் 3:25 முன் சந்ததிகள் பூமியிலே உம்முடைய பிள்ளைகள் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நீர் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினாலே நீர் முடிசூர்னதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே அவர் மூலமாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, ஆண்டவர் ஜெஸ்ஸி இவாஞ்சலினுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறு பிள்ளைகளும் பெரியவர்களையும் இது ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி சங்கீதம் 115:13 ஆண்டவரே, அந்த மகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையினாலே முடிசூட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 20ஆம் தேதி ஆண்டவரே, பிறந்த நாளை காணுகிற ஜி.கே. ரோஸ்க்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6:8 நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே பரலோகத்தின் பிதா உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜி.கே. ரோஸ்க்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, புதிய வருஷத்திலே பிரவேசிக்கும் போது இந்த புதிய வாக்குத்தத்தத்தினாலே நீர் ஆண்டவரே முடிசூட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விதமாக ஆண்டவரே, இந்த 4 பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிறந்த நாளை காணும்போது ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, செய்கிற வேலைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படிக்கிற படிப்பை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பெரிய காரியங்களை நீர் செய்து உங்களுடைய நாமத்தை நீர் மையப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே வண்ணமாக விசேஷமாக ஆண்டவரே ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய கிருபையினாலே நீர் தாங்கி நடத்தி கொண்டு வருகிறீர். உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் இந்த சண்டே கிளாஸில் கலந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேக டீச்சர்ஸுக்கும் ஆண்டவரே இந்த சமூகத்தில் ஆண்டவர் ஆன்லைன் கிளாஸுக்கு உதவி செய்ய கலந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஆண்டவரே மாதத்திற்காக ஆண்டவரே பிள்ளைகள்
ஆண்டவரே வாஞ்சியோடு எதிர்பார்க்கிற தங்களுடைய வாஞ்சியை நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் நீர் கைவிடாத தேவன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை நம்பினவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த மாசத்திலே ஆண்டவர் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக எருசலேமின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது கட்டளையாக இருக்கிறது. ஆண்டவரே எருசலேமின் சமாதானத்துக்காகவும் ஆண்டவரே விசேஷமாக எங்களுடைய சபைகளுக்காகவும் ஒரு சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தின் கட்டினாலே ஆண்டவரே சபையானது கட்டப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே ஜோஷமாக்காகவும் எப்ரோனுக்காகவும் ஒரு சமூகத்தில் இருக்கிறோம். சுற்றி உள்ள கிளை சபைகளுக்காகவும் ஒரு சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே அந்தந்த இடங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே நீரே சமாதானத்தை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் சத்துருவான சாத்தான் ஆண்டவரே சபைகளை ஆண்டவரே சீர்குலைக்கும் போது உங்களுடைய வார்த்தையை நீர் அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கே சமாதானம் ஆண்டவரை இழந்து போயிருக்கிறார்களோ அங்கே ஆண்டவரே உடைய சமாதானத்தினாலே ஆண்டவரே நீர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மூப்பர்கள் மத்தியிலே விசுவாசிகள் மத்தியிலே ஆண்டவரே எல்லா ஊழியங்கள் மத்தியில் ஆண்டவரே நிறைவான ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்தியஸ் ஊழியர்களுக்காக ஒரு சமூகத்தில் வருகிறோம். ஆயத்த வேலைகளுக்காக ஒரு சமூகத்தில் வருகிறோம். உடைய சித்தத்தின்படி ஆண்டவரே இந்த ஆயத்த வேலைகளும் ஏற்ற வேலையிலே முடிக்கத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியே உடைய சித்தத்தின்படி இந்த மாதத்திலே நடக்க போகிற விவிஎஸ்ல நம்முடைய கரம் ஆண்டவரே இருக்க நல்ல ஞானத்தையும் ஆலோசனையும் தந்து ஆண்டவரே இந்த விவிஎஸ் ஊழியம் நடக்கத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர். உங்களுடைய கிருபை என்றும் உள்ளதுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வேண்டிக் கொள்கிறதுக்கு மேலாக நீர் செய்து தருகிற தேவனாய் இருப்பதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வண்ணமாக ஆண்டவரே வருஷத்தை ஆண்டவரே இறுதியிலே நடக்கிற இந்த ஊழியங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகள் மத்தியில் என்னென்ன ஊழியங்களை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்தீர்களோ அந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நேர்த்தியாக சமாதானமாக ஆண்டவரே ஆசீர்வாதமாக ஆண்டவரே இந்த ஊழியங்கள் செய்து முடிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே சகோதரி மேர்லின் ஜேம்ஸ்க்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஜபத்தை கேட்டு ஜபத்திற்கு பதிலாக ஆண்டவரே நீர் கொடுத்த விசாக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கனடாவிலே தன்னுடைய ஆண்டவரே கணவரோடு சேர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியங்கள் செய்யத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற நாட்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள நாட்களாக அநேகளுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே பிரயாணத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுகபத்திரமாக போய் சேர்ந்து தன்னுடைய குடும்பத்தோடு ஆண்டவரே அங்கே அந்த இடத்துல உடைய ஊழியம் செய்ய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே செய்கிற காரியங்கள் எங்களுடைய இருதயத்துக்கு அறியாத காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிதான காரியங்களை நீர் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே லைசா அக்காவுக்காக ஒரு சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஆஸ்திரேலியாவுக்கு போக நீர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அங்கே இருக்கிற நாட்கள் ஆண்டவரே அந்த குடும்பத்திற்கும் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள நாட்களாக நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை நீர் செய்யும் ஆண்டவரே. அந்த நாள் அநேகரை ஆண்டவரே உடைய ஆண்டவரே வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரை திடப்படுத்துகிற அக்காவாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக நீர் கொண்டு போனீரோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி சுகபத்திரமாக ஆண்டவரே மறுபடியும் எங்கள் மத்தியில் இருக்கத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை விசேஷமாக ஆண்டவரை குமாரி தாமஸ் அக்காவுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். 8ஆம் தேதி பெங்களூரில் தன்னுடைய அந்த பேத்திக்கு நடந்த விவாகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கிருபையினாலே நீர் நன்மையினாலே ஆண்டவரே அந்த விவாகத்தை ஆண்டவரே அற்புதமாக நீர் செய்து முடித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவைகளை நீர் சந்தித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நல்லா கிறிஸ்துவ குடும்பமாக கட்டப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாகவும் ஆண்டவரே இருக்க ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை நீர் செய்து உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக வைஷாலிக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மால் கூடாத காரியமே இல்லை, எல்லாம் உம்மால் ஆகும் என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே சகோதரிக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும்
நீர் கட்டளையிட்டு உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த விசேஷமாக பிரீத்திக்காக உடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆஞ்சியோகிராம் செய்ய நீர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை அனுப்பி உடைய காயப்பட்ட கருத்தினாலே தொட்டு பரிபூர்ணமான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யூனிஸ்க்காக உடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு இருக்கிற ஜுவரத்தை ஆண்டவரே உடைய காயப்பட்ட கருத்தினாலே நீர் தொட்டு பரிபூர்ணமான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிபூர்ணமான சுகத்திற்காக எதிர்பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, நிமிஷாக்காக உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறோம். யாக்ஷிதாக்காக உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, அக்கா ரெபேக்கா ஆண்டர்சனுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இசி ராஜன் அக்காவுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். லீடா அகஸ்டின் அக்காவுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, பலவீனங்கள் நேரத்தில் உங்களுடைய பலன் பரிபூர்ணமாக இவர்களோடு ஆண்டவரே நீர் இடை கட்டி ஆண்டவரே தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் நீர் கைவிடாத தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஒருபோதும் ஆண்டவரை விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே உடைய வார்த்தையை அனுப்பி உடைய காயப்பட்ட கரத்தினாலே நீர் தொட்டு ஆண்டவரே பரிபூர்ணமான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளிலே நடந்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவரே நீர் கேட்டு ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நீர் பதில் கொடுத்து ஆண்டவரே நீர் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சில ஆண்டவரே குறிப்புகள் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிற குறிப்புகளாக இருக்கிறது. ஆண்டவரே, அதற்காக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பின ஆண்டவரே பிள்ளைகளை நீர் கைவிடாத தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ரட்சிப்பில்லாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே நாளுக்கு நாள் பக்தியில் வளரத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியங்களில் ஈடுபடுகிற ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காக உடைய சமூகத்தில் இருக்கிறோம். உதவி செய்கிற ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கு எல்லோருக்கும் ஆண்டவரே உம்முடைய வெகுமானமானது இவ்வுலகத்திலும் பரலோகத்திலும் ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தி வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது செய்கிற ஆண்டவரே வெகுமானங்கள் எங்களுடைய கண்கள் காணாது, எங்களுடைய செவிகள் கேளாது, ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களுக்கு ஆண்டவரே அவைகள் அறியாததாய் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் செய்யும்போது அது எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ஊழியத்தில் ஆண்டவரை ஈடுபட்ட நிறைவேற்றின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளையும் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய வேலைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே தூரமாக இருக்கிற அண்ணன் சுரேந்திரனுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய ஆண்டவரே பாதுகாப்புக்கு தந்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை நீர் செய்யும் ஒரு விஷயம் ஆண்டவரே சும்மாவை உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆமேன் என்றும் நிறைவேறத்தக்கதாக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen.